இந்த காவிரி ஒப்பந்தத்தை முதல் அடிப்படையில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஒப்பந்தம் கர்நாடக அரசுக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஏற்பட்ட ஒப்பந்தம் அல்ல. 1924ஆம் ஆண்டு வெள்ளையர் ஆட்சி காலத்தில் சென்னை மாகாண அரசுக்கும் மைசூர் சமஸ்தானத்திற்கும் ஏற்பட்ட ஒப்பந்தம். பிறகு 47 சுதந்திரம் பெற்ற பிறகு சமஸ்தானங்கள் எல்லாம் இந்தியா ஒரு நாடாக இணைந்து இந்தியா என்ற ஒரு நாடு உருவாயிற்று. அதற்கு முன்னாலே பல்வேறு பகுதிகளிலே இருந்த பல்வேறு சட்டங்கள் எவை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமோ அவற்றை ஏற்றுக்கொண்டு மற்ற சட்டங்கள் எல்லாம் புதிய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையிலே வந்தது. அந்த வகையிலே இந்த ஒப்பந்தமும் 1947ஆம் ஆண்டிலேயே புதுப்பிக்கப்பட்டிருக்க வேண்டும். திமுக 57 தான் தேர்தல் களத்திலேயே இறங்கியது. அதற்கு முன்னாலேயே முறையாக இதை சரி செய்திருந்தால் பிரச்சனை வந்திருக்காது. முதல் குற்றவாளி அவர்கள். இரண்டாவது குற்றவாளி யாரு? இரண்டாவது குற்றவாளி நாங்கள் அல்ல. இரண்டாவது குற்றவாளி கர்நாடக அரசு. 1924 ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஒப்பந்தம் 50 ஆண்டு கால ஒப்பந்தம் 74ஆம் ஆண்டோடு முடிவடைந்தது என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்தது கர்நாடக மாநிலம். அந்த முடிவு தவறு என்று வாதிட்டது தமிழ்நாடு. அன்றைக்கு தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது வழக்கு தொடர்ந்தார். பிறகு மத்திய அரசு நாங்கள் தலையிட்டு சரி செய்வோம் என்று சொன்ன பிறகு நீங்கள் சரி செய்யவில்லை என்றால் 6 மாதத்திற்குள் மீண்டும் இந்த வழக்கை நாங்கள் தொடர்வோம் என்று சொல்லி அந்த நிபந்தனையின் பேரில் வழக்கை திரும்ப பெற்றார். அரசியல் அமைப்பு சட்டத்தின்படி அமைந்த 2 மாநிலங்களுக்கு இடையேயான பிரச்சனை. இன்றைக்கு கூட சிலர் சொல்கிறார்கள், நீங்கள் போய் உங்கள் கூட்டாளி தானே அந்த கட்சி, நீங்கள் போய் கேட்டு வாங்கி வருவதுதானே என்று சொல்கிறார்கள். இது ஏதோ எடப்பாடி பழனிசாமிக்கும் சித்தராமையாவுக்கும் உள்ள சண்டை என்று நினைத்து கொண்டு சில நண்பர்கள் இது போன்ற கருத்துக்களை எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி அல்ல. இல்ல, பிரச்சனை என்ன அப்படின்னா ஏன் கேட்கிறாங்க திமுக பார்த்துன்னு, சித்தராமையா சொல்ல மாட்டாரு, அவர் கர்நாடகா தான் போராடுவாரு. ராகுல் காந்தியும் சொல்ல மாட்டாரு, அவர் கூட கனிமொழியோ ஸ்டாலினோ எல்லாருமே அடிக்கடி பேசுறாங்களே, அவங்க கூட்டணிக்கெல்லாம் போறாங்களே, அவங்களாவது ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? நல்ல கேள்வியை கேட்டீர்கள். அவங்களாவது அருமையான கேள்வியை அவர் கேட்டார். இந்த கேள்வியை தான் நான் எதிர்பார்த்திருந்தேன். காரணம், கர்நாடகாவிலே இருக்கிற பாஜக தண்ணீர் தராதே என்று சொல்லி காங்கிரஸோடு ஒட்டி கொள்கிறார்கள். தமிழ்நாட்டிலே இருக்கிற பாஜக தண்ணீர் தா என்று சொல்லி எங்களோடு ஏன் ஒட்டி கொள்ளவில்லை? இதற்கான விளக்கத்தையும் நீங்கள் சொல்லிவிட்டீர்கள் என்றால் என்னுடைய வேலையில் பாதி வேலை முடிந்துவிடும். இங்கே இருக்கிற பாஜகவினர் இங்கே இருக்கிற எங்கள் கையை பிடிக்க வேண்டாம், இந்த ஆளுங்கட்சியின் கையையாவது பிடித்து எங்களுக்கு தண்ணீர் தா என்று ஏன் போராடவில்லை? என்னங்க எப்ப பார்த்தாலும் பிஜேபியும் அதிமுகவும் தான் உள்குத்துன்றீங்க, அப்புறம் அவங்க கையை சேர்க்கலாம்னு சொல்றீங்க. ஏற்கனவே அவங்க ஒன்னாத்தானே இருக்காங்கன்றீங்க. பாவம் அதிமுக இந்த பிரச்சனையில பாஜக ஓடு சேர்ந்ததுனால அவர்களும் கெட்ட பெயர் வாங்கி கொள்கிறார்கள். என்னுடைய இன்னொரு கேள்வி, ஒரு 6 மாதத்திற்கு முன்னால் இந்த வழக்கு வந்த பொழுது உச்ச நீதிமன்றத்திலே மத்திய அரசு என்ன சொன்னதென்றால், இந்த வழக்கை விசாரிக்க உங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று சொன்னது. உனக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்லும் பொழுது அந்த மாநிலங்களுக்கு இடையேயான நதிநீர் தாவா சட்டம் 1956க்குள் நுழைந்து அதனுடைய வரிகளில் பொருளை புரிந்து அது என்ன சொல்கிறது என்பதை உணர்ந்து உனக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்லுகிற துணிச்சல் உள்ள மத்திய அரசுக்கு ஸ்கீம் என்றால் என்ன என்று பொருள் தெரியவில்லை. அதே சட்டத்தின்படி ஸ்கீம் என்றால் என்ன என்று அந்த 6A இந்த தீர்ப்பினை, இந்த பங்களிப்பினை உறுதி செய்வதற்கு ஏற்ற ஒரு திட்டத்தை வகுங்கள். அந்த திட்டம் என்பது ஒரு மேலாண்மை வாரியத்தை உள்ளடக்கியது. அந்த அதிகாரங்களை எல்லாம் அந்த குழுவுக்கு வழங்க வேண்டும். அந்த குழுவில் இன்னார் உறுப்பினர்களாக இருப்பார்கள் என்பதை தீர்மானிக்க வேண்டும். அந்த குழுவில் கால அளவு எவ்வளவு என்பதை தீர்மானிக்க வேண்டும் என்றெல்லாம் அந்த சட்டம் 6A படி வரிசையாக ஒரு 17 உட்பிரிவுகள் அந்த சட்டத்திலே இருக்கின்றன. அந்த 15-16 உட்பிரிவுகளை பொருளை இவர்கள் புரிந்து கொள்ளாமல் நீதிமன்றத்துக்கு போய் ஸ்கீம் என்றால் என்ன என்று கேட்டால் அது கொலை குற்றம்
என்று சொல்வேன். காரணம், அதன் விளைவாக பல விவசாயிகள் இங்கே தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். 5 வார காலம் பொறுமையாக இருந்துவிட்டு 6வது வாரத்தின் முதல் நாளிலே கர்நாடக மாநில தேர்தல் அறிவித்த அன்றைக்கு ஸ்கீம் என்றால் என்ன என்று எங்களுக்கு பொருள் தெரியவில்லை என்று ஒரு மத்திய அரசு சொல்லுகிறதே, இது தமிழர்களை ஏமாற்றுகிற செயல் இல்லையா? 5 வார காலம் அவர்களுக்கு ஸ்கீம் என்ற சொல்லுக்கு பொருள் தெரிந்திருந்தது போல் இருக்கிறது. 6வது வாரத்தில் தேர்தலை அறிவித்த பிறகு அந்த பொருள் அவர்களுக்கு தெரியாமல் போய்விட்டது என்று நாங்கள் எடுத்துக்கொள்வதா? டவுட் கேட்டதான் கேட்டீங்க, முத வாரமே கேட்டிருக்கலாம்லங்க. நாட்டையே ஆளுகிற ஒரு அமைப்புக்கு ஒரு மாநிலத்தை ஆள வேண்டும் என்கிற ஆசை, ஒரு மாநில மக்களை காப்பாற்ற வேண்டும் என்கிற ஆசையை விட அதிகமாக இருக்கிறது என்றுதான் பொருள் கொள்ள வேண்டுமே தவிர வேறு என்ன பொருள் கொள்வது? பசுமையாக இருந்தது தமிழ்நாடு, இதை வறட்சியாக ஆக்கினால்தான் இங்கிருந்து பெட்ரோலியம் எடுக்கலாம், இங்கிருந்து நியூட்ரினோ எடுக்கலாம், இங்கிருந்து நிலத்தடியிலே உள்ள புதைந்து கிடக்கிற பல்வேறு பணப்பொருள்களை, பயிர் பொருள்களை அழித்துவிட்டு பணப்பொருட்களை எடுக்கலாம் என்று மத்திய அரசு நினைத்தால் தமிழகத்தின் விவசாயிகள் தூக்கு கயிறை தவிர வேறு எதை நாடி அவர்கள் செல்ல முடியும்? அந்த திட்டத்துக்கெல்லாம் கையெழுத்து போட்டது திமுகன்றாங்க. திமுக தான் கையெழுத்து போட்டது. திமுக தான் இன்றைக்கு வேண்டாம் என்று சொல்கிறது. ஒரு நிறுவனம் ஒரு தொழிலை தொடங்க வரும் பொழுது, ஒரு தொழிற்சாலை வருகிறது என்ற மகிழ்ச்சியிலே அதற்கு நாம் கையெழுத்து போட்ட பிறகு, சுற்றுச்சூழல் துறை அது மக்களை பாதிக்கும் என்று சொன்ன பிறகும் நாங்கள் அந்த கையெழுத்து போட்டாலும் கூட எங்களை திருத்திக் கொள்கிறோம் பாருங்கள். அதுதான் திமுக. தவறு கண்ட இடத்திலே திருத்திக் கொள்ளுகிற பக்குவம் உள்ள கட்சி திமுக என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பாஜகவை தவிர அதிமுக கூட சமயத்தில் காவிரிக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதனால் அவர்களை இந்த கூட்டத்திலே விமர்சிக்க வேண்டாம் என்று கருதுகிறேன். இந்த பிரச்சனை காவிரி பிரச்சனை என்பதனால. எனவே அதிமுக விமர்சிக்க வேண்டாம் ஒரு திமுக எம்பி முடிவு பண்றாருன்னா அந்த பெருந்தன்மை நீங்க பாருங்க. அந்த அரசியல் நாகரிகத்தை புரிந்து கொள்ளுங்கள். வேற ஒண்ணும். அவர்களும் குரல் கொடுக்கிறார்கள் என்ற ஒற்றை காரணத்திற்காக அவர்களை விமர்சிப்பாங்க. இந்த மேடையிலே வேறு மேடை இருக்கிறது அவர்களை விமர்சிப்பதற்கு. இந்த மேடையிலே விமர்சிக்க வேண்டாம் என்று நான் கருதுகிறேன். அவ்வளவுதான். நீங்க இதெல்லாம் லாங் டேர்ம் பிளானா எடுத்துக்காதீங்க. இதெல்லாம் இன்னைக்கு உள்ள பிளான், ஒன்லி 2 hours பிளான். நாடாளுமன்றம் நிறைவேற்றிய ஒரு சட்டத்திற்கு நாடாளுமன்றத்தின் பொறுப்பாளர்களாக இருக்கிற அமைச்சர்கள், அதிகாரம், அரசாங்கம் உச்ச நீதிமன்றத்திடம் விளக்கம் கேட்பது தவறு. நாடாளுமன்றம் இயற்றிய சட்டம் தவறா இல்லையா என்று பொதுமக்கள் அதற்கு எதிராக நீதிமன்றம் போகலாம், அதற்கான விளக்கத்தை நீதிமன்றம் சொல்லும். ஆனால் சட்டத்தை இயற்றிய அரசாங்கமே நீதிமன்றத்திற்கு போய் நான் இயற்றிய சட்டத்திற்கு, இந்த பாராளுமன்றம் இயற்றிய சட்டத்திற்கு என்ன பொருள் என்று கேட்பதை போன்ற ஒரு வினோதம் இந்த நாட்டிலே இன்றைக்கு நடைபெறுகிறது என்றால் அது திட்டமிட்டு தமிழர்களுக்கு செய்கிற ஒரு துரோகம் என்பதை உறுதி செய்து விடைபெறுகிறேன். வணக்கம்.